தங்கலான் படத்தோட ட்ரைலர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹைப்பை அந்த படத்துக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரைலரா தான் அந்த ட்ரைலர் இருந்துச்சு. அந்த ட்ரைலர்ல இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ், பொலிட்டிக்கலான குறியீடுகள், இந்த மாதிரி நம்மள எக்ஸைட் பண்ண விஷயங்கள் எல்லாமே தங்கலான் ட்ரைலர் டிகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி வீடியோ பண்ணியிருந்தோம். பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ட்ரைலர்ல இருந்த ஆரத்தி அல்லது சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அந்த சூனியக்காரிங்கிற கேரக்டர் யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கு, அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் வருது, அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்கலான் படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த படத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பீரியட் படமா இருக்க போது 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. KGF அதாவது கோலார் தங்கவயல்ல வந்து அந்த தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய இடத்தை தேடி போற ஒரு ஜேர்னியா இந்த படம் இருக்கும். அங்க கோலார்ல வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்வியல், அவங்க சந்தித்த பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துக்குள்ள பேசியிருப்பாங்க. அதுல வந்து ஆக்ஷன் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், பெயின்ஃபுல்லான எமோஷன்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ், அதை மெட்டபர்ஸா காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான். அது எல்லாமே இந்த ட்ரைலர் இருக்கும் செய்து. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சூனியக்காரி அப்படிங்கிற கேரக்டர் தான். அவங்களோட லுக்கும் சரி, சத்தமா ஒலி எழுப்புற மாதிரி அவங்க அந்த கத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதை தாண்டி அந்த ட்ரைலர்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு கேரக்டரா தான் அந்த சூனியக்காரி கேரக்டர் இருக்கு. பொதுவாகவே வந்து ஒரு தங்க சுரங்கம் இருக்கு, இல்ல ஒரு இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு மிஸ்டீரியஸான ஆள் அல்லது கேரக்டர் இருக்கிற மாதிரி தான் நமக்கு கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு பெரிய தங்க சுரங்கம் அப்படின்னா கேட்கவா வேணும், ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கும், நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு மிஸ்டீரியஸான கேரக்டர்ஸ், கதைகள் எல்லாமே இருக்கும். அப்படியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆரத்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படியான இந்த சூனியக்காரி என்னும் ஆரத்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிபாரோ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய லவ் டெத் ரோபோட்ஸ் அப்படிங்கிற அனிமேட்டட் ஆந்தாலஜி சீரிஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஜிபாரோ. இது வந்து ஒரு அட்டகாசமான ஷார்ட் ஃபிலிம். எந்தவித டயலாக்ஸுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச டியூரேஷனுமே கம்மி, 20 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டயலாக்ஸும் இல்லாம விஷுவல்ஸ் வச்சு பயங்கர ஃபேண்டசியான அட்வென்ச்சரஸான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு போர் வீரர்கள் வந்து குரூப்பா ஒரு காட்டுக்குள்ள வந்து குதிரையில போயிட்டு இருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள ஒரு கோல்டன் உமன் இருப்பாங்க. அவங்க உடல் முழுக்கவே தங்கத்தால் ஆனது போலதான் இருக்கும். அவங்களோட ஸ்கின்ல இருந்து எல்லா விஷயங்களுமே தங்கத்திலே செஞ்ச மாதிரியான ஒரு கோல்டன் லேடி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பவர் இருக்கும். அவங்க வாயை திறந்து கத்துனாங்க அப்படின்னா அந்த சவுண்டே பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கிற அந்த போர் வீரர்கள் எல்லாம் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் ஆன போர் வீரர்கள் வந்து அந்த கோல்டன் லேடியை கொல்றதுக்காக அந்த குளத்தை நோக்கி வருவாங்க. பட் அவங்க நெருங்கறதுக்குள்ளாரே இவங்களுக்குள்ள அந்த மைண்ட்லாம் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து போயிருவாங்க. அவங்க கத்துன அந்த சத்தத்திலே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி மூளைலாம் குழம்பி போய் அவங்களுக்குள்ளே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து போயிருவாங்க. இதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து பிரமிச்சு போய் என்ன நடக்குது எதுனே புரியாம ஒரு மாதிரி முடிச்சு நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு ஏன் எதுவுமே ஆகல அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அவனுக்கு காது கேட்காது. அந்த கோல்டன் லேடியும் திரும்ப திரும்ப கத்தி ட்ரை பண்ணுவாங்க அவனை ஏதாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஆகாம தெளிவா நின்னுட்டு இருப்பான். அவனை தன்னால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆயிட்டு அவங்க கிட்ட போக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் சில மிஸ்டீரியஸான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப அட்டகாசமான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல டயலாக்ஸ் எதுவுமே இல்லாம இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு படமா இருந்துச்சு. இதே தங்கலான் கூட கம்பேர் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, இதுல இருக்க அந்த கோல்டன் லேடிங்கிற கேரக்டருக்கும் இந்த நம்ம சூனியக்காரி தங்கலான் டீசர்ல வரக்கூடிய சூனியக்காரி கேரக்டருக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லுக், இவங்களோட முகமைப்பு ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆபரணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து பவர். எப்படி இவங்க கத்துனாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி மூளைலாம் குழம்பி போயிட்டு வித்தியாசமா நடந்துக்கிறாங்களோ, அதே மாதிரி மாலைக்காட கேரக்டரும் கத்துற மாதிரியான காட்சிகள் இந்த ட்ரைலர்ல இருக்கு. அதுக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் ரியாக்ட் பண்ற மாதிரியான காட்சிகளும் இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த மாளவிகா கத்தக்கூடிய அந்த காட்சி வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறது விஷுவலா பயங்கரமா கன்வே பண்ணிருந்தாங்க. அதே போல இன்னொரு காட்சியில அவங்க கத்தும் போது அந்த வைப்ரேஷன்ல அந்த சீன்ல இருக்க எல்லாருமே கீழே விழுந்துறாங்க, படுத்துக்கிறாங்க, காதை பொத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. அதே போல விக்ரம்க்கு மட்டும் அவங்களால எந்த பாதிப்பு ஏற்படல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காட்சி இருந்துச்சு. இந்த மாதிரி ரெண்டு கேரக்டருக்கும் நடுவுல சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆனா தங்கலான்ல இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த புத்தர் சிலையை இடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அந்த ஷாட் சரி, அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது அப்படிங்கிற காட்சியிலையும் டக்குன்னு பகல் நைட்டா மாறுது, நைட் பகலா மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷுவல் டிரான்சிஷன் பார்த்தோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ரெண்டு காட்சிகளும் வந்து பகல்லையும் நடக்குது நைட்டும் நடக்குது அப்படிங்கிறதுனால ட்ரைலர்ல ஒரு எடிட்டுக்காக விஷுவல் டிரான்சிஷனுக்காக அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்துட்டு மேல் நோக்கி பாக்குற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு. சோ அது வேற வேற காட்சி கிடையாது, ஒரே காட்சியில தான் பகலும் இரவும் மாறி மாறி வருதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கு. நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறத விட
பல மடங்கு மேஜிக்கலான விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த தங்கம் புதையல் அப்படிங்கறது யோசிக்கும் போது நமக்கு இன்னொரு படம் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன். அந்த படத்துல கார்த்தி, ஆண்ட்ரியா ரீமசன் 3 பேரும் வந்து நிறைய டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் சேரும்போது அந்த இடத்துல பார்த்தா நிறைய தங்கமும் புதையலும் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஒரே இடத்துல அவ்வளவு தங்கத்தையும் புதையலையும் பார்த்த அந்த 3 பேரும் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துல அவங்க 3 பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். 3 பேருமே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தன்னைத்தானே தாக்கிக்கிறது, ஒருத்தர் தாக்குறதுன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தங்க சுரங்கம் அல்லது புதையல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்தை சுத்தி இந்த மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பல கதைகள்ல படிச்சிருக்கோம். இந்த மாதிரி படங்களுமே பார்த்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை ரஞ்சித் அவர்கள் இந்த படத்துக்குள்ள அவரோட ஸ்டைல் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டான இல்யூஷனான விஷயங்கள் மேல பயங்கர ஆர்வம் உண்டு. அவரோட எல்லா படங்கள்லயுமே இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. உதாரணத்துக்கு மெட்ராஸ் படத்துல ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுரு தான் அந்த படத்தோட முக்கியமான அம்சமாவே இருக்கும். அது வெறும் செவுரு கிடையாது, அங்க இருக்கிற மக்களோட அதிகாரத்தோட குறியீடு அப்படிங்கிற மாதிரி தான் அதை காட்டியிருப்பாரு. அந்த செவுரை சுத்தி சாமி, பேயின் என்ன மாதிரி கதைகள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த செவுரை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி காய் நகர்த்தல் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதே போல கபாலி படத்துல வந்து கபாலியோட மனைவி குமுதவல்லி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரசன்ஸ், அவங்க மனைவியோட பிரசன்ஸை கபாலி ஃபீல் பண்ற மாதிரியான காட்சிகள் எல்லாமே அவ்வளவு அப்ஸ்ட்ராக்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதே போல காலா படத்தோட கிளைமேக்ஸ்ல காலா அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் கிடையாது, அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு தத்துவம், அதை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படிங்கறதே ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதே போல நட்சத்திரம் நகருது படத்துல அந்த படத்தோட நரேஷனே ஒரு மாதிரி மேஜிக்கலா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துட்டு ஃபிளாஷ் கட்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நரேஷன் இருக்கும். அதே போல அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம எல்லாமே நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும், நம்மளுக்கு எல்லாம் புது எதிரி ஒருத்தர் இருக்காரு பெரும்பூனை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர் எதுக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது எல்லாமே மெட்டபரிக்கலா ட்ரீட் பண்ணிருப்பாரு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான். ஏன்னா ரஞ்சித் படங்கள்ல பெரும்பாலும் அந்த ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்றது, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்றது, அவரோட ஐடியாலஜிக்கல் வியூஸை முன் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள் வந்து அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ்ல ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா தங்கலான் படத்துல அது ரொம்ப அதிகமா வெளிப்படும் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சாம்பிள் தான் தங்கலான் படத்தோட ட்ரைலர். தங்கலான்ல சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன மாதிரியா இருக்கலாம், யாரெல்லாம் ஞாபகப்படுத்துது அப்படிங்கறது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ரியலா, இமேஜினரியா, மிஸ்டீரியஸான கேரக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு தங்கலான் படத்தின் மூலமா பாரஞ்சித் அவர்கள் எக்ஸைட்டிங்கான பதில்களை சொல்வார் அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பலாம், காத்திருக்கலாம். ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை கொடுத்துருக்குது. நம்ம பார்த்தது ஒரு தமிழ் படத்தோட ட்ரெய்லர் தானா அப்படின்னு கேள்வி எழுறவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய குவாலிட்டியோட இருந்துச்சு ட்ரெய்லர். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய முக்கியமான படங்கள் வருது. குறிப்பா தமிழ்ல இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்டார்ஸுக்குமே படங்கள் வருது. ஆனா ஸ்டார் வேல்யூக்காக இல்லாம ஒரு படத்தோட கண்டென்ட்டுக்காக அல்லது அந்த படத்துக்காகவே பெரிய அளவுல ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம தங்கலான் படத்தை தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுல இருந்து இது வந்து கேஜிஎஃப்ல நடக்க போகுது, இது ஒரு பீரியட் ஃபில்மா இருக்க போகுது, 18th செஞ்சுரியில நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டதுல இருந்து, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க, அதுல இருந்து எல்லாமே பயங்கர ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருந்துச்சு. மொரோவர் பா ரஞ்சித் அவர்கள் தமிழ் சினிமாவோட ஒரு சென்சேஷனலான டைரக்டர், ஒரு பிரில்லியன்டான ஃபில்ம் மேக்கர்னே சொல்லணும். அவர் வந்து சார்பாட்டாக்கு அப்புறம் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா சார்பாட்டா வந்து ஒரு அட்டகாசமான படம். ஒரு 70s 80sல நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த குத்துச்சண்டை அந்த கல்ச்சரை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களையும் வச்சுக்கிட்டு பயங்கர எக்ஸலண்டான ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ரைட்டிங், மேக்கிங் சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ஒரு அட்டகாசமான படம். அப்படி ரஞ்சித் மாதிரியான ஒரு பிரில்லியன்டான டைரக்டர் கிட்ட சியான் விக்ரம் மாதிரியான ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்போது எப்படியான ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதுதான் தங்கலானா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கான காரணம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கலான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், அந்த டீசர் வீடியோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்ரம் பர்த்டேக்கு ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஆனா நம்ம இப்ப பார்த்த இந்த ட்ரைலர் வந்து இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அட்டகாசமான ஒரு விஷுவல்ஸோட இருந்துச்சு. மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த ட்ரைலரில் என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரைலர் பார்த்ததும் நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கேஜிஎஃப்ல நடக்குது அப்படிங்கிறனால கேஜிஎஃப்ல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன சண்டைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு இடம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற இடத்த அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கதையாக தான் இந்த கதை இருக்கும்னு தோணுது. வெள்ளக்காரங்களுக்கு வந்து கோலாரில் தங்கம் இருக்குது, தங்க சுரங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படிங்கிறதுனால விக்ரம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க நபர்களை கூட்டிக்கிட்டு அந்த தங்க சுரங்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. அந்த தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது போக அங்க ஒரு சூனியக்காரியும் இருந்து அந்த இடத்தை பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான சூழல்ல விக்ரமும் அவர் கிராமத்து மக்களும் வெள்ளக்காரங்க கூட சேர்ந்து ஆத்த கடந்து மலையை கடந்து அந்த தங்கத்தை தேடி போறாங்க. அந்த பயணத்துல என்ன நடந்துச்சு, வெற்றிகரமா அந்த இடத்தை போய் சேர்ந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத தங்கலான் படத்தோட கதையா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட அனுமானம்.